இரட்டை இலை சின்னம் ஒரு காலத்தில் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சின்னமாக இருந்து வந்தது. தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாளர்கள் அதிகளவில் இருந்து வந்தனர். ஆனால் ஜெயலலிதா அம்மாவின் இறப்புக்கு பிறகு அப்படியே நேர்மாறாக அதிமுகவானது சரியத் தொடங்கியது. ஒரு கட்சிக்குள்ளேயே நிறைய போட்டி ஆரம்பமானது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு அதிமுக அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே சந்தித்து வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் நடந்த தேர்தல்களில் அதிமுக பெருமளவில் டெபாசிட் இன்றி தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் எதிர்க்கட்சியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுக எதிர்க்கட்சியாக பதவியேற்ற நிலையில் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட அமர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வந்த பல தலைவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறி பிற கட்சிகளுக்கு தாவினர். ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் கட்சியை விட்டு வெளியேறத் தொடங்கிய நிலையில் கட்சியின் நிலையும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தால் கட்சி என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் இருந்து வருகின்றனர். மேலும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எப்படியாவது கட்சியினை அடுத்த நிலைக்கு முன்னேற்றி சென்றுவிட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருந்து வருகின்றனர். ஏனெனில் இத்தனை ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டு வந்த கட்சி, இரட்டை இலை என்ற சின்னம் இருக்கும் கட்சி என அனைத்தும் சரியாக இருந்தும் தலைமை சரியாக இல்லாத காரணத்தினால் கட்சி பின்னோக்கி செல்கிறது. இந்த தலைமை எப்போது மாறும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த தொண்டர்களுக்கு தற்போது இனிப்பான செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு பொதுச் செயலாளர் பதவியில் SP வேலுமணியை அமர்த்த அதிமுகவின் முன்னணி தலைவர்களும் நிர்வாகிகளும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைப்பு சொல்லும் SP வேலுமணி தலைவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என அதிமுகவின் தொண்டர்கள் பேசத் தொடங்கியுள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி கட்சி பின்னோக்கி செல்வதை தடுத்து கட்சியை காப்பாற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் முக்கிய தலைவர்கள் கூறும் கருத்தினை கேட்காமல் இருந்து வருவதுதான். ஆனால் SP வேலுமணி தலைவர் பொறுப்பேற்றால் அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை மீட்டெடுப்பார் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இரத்தத்தின் இரத்தங்களுக்கு இந்த செய்தியானது புதிய இரத்தத்தை பாய்ச்சியது போல இருக்கிறது எனவும், இந்த செய்தி உண்மையாகவே நடந்தால் அதிமுக மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என்றும் அதிமுக தொண்டர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.